அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னாச்சு ஜஹானா, நல்லா இருக்கேன்? ஒன்றும் இல்லைக்கா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வருது. ஆனால் அதுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. அது கல்யாணத்துல அவங்க வீட்டுலேருந்து வற்புறுத்திட்டே இருக்கிறாங்களா, அதை விட்டு குழம்பிட்டே இருக்கிறாங்களா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னமா சொல்ற? நாம இப்ப 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டோம். ஆனா நம்ம நபியுடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலேயே அல்லாஹ் பெண்ணுரிமைக்கான சட்டத்தை தன்னுடைய பெருமையாக சொல்லியிருக்கான். அன்றைய காலத்துல வாழ்ந்த பெண்கள் அந்த சட்டத்தை அனுபவிச்சு வருவாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், பெண்களுக்கு கடமைகள் உள்ளது போலவே அவர்களுக்கு அழகிய உரிமைகளும் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டான், நம்பிக்கை கொண்டோரே, பெண்கள் வலுக்கட்டாயமாக அடைவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது நட்சத்திரதா பணியரசனம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் தன்னோட திருமணத்துக்காக கண்டிப்பா ஒரு சம்மதம் முக்கியம் அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறது. இது குறித்து ஒரு ஹதீஸ் கூட வருவோம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கன்னிப் பெண் தன்னுடைய திருமணத்திற்காக அவளுடைய சம்மதம் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அவ கன்னிப் பெண் வெட்கப்படுவாளே, அவ எப்படி தன்னோட சம்மதத்தை தெரிவிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிப் பெண் வெட்கப்பட்டு மௌனமாக இருப்பாள். அந்த மௌனம் தான் சம்மதத்திற்கான அடையாளம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. மார்க்கெட்ல இவ்வளவு உண்மைகள் இருக்கிறதா உங்க ஃப்ரெண்டு கிட்ட எழுதி சொல்லி தைரியம் சொல்லுங்க. இது மாதிரி இன்னொரு ஹதீஸ் கூட உண்டு இல்லக்கா. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவனுடைய குணத்திலோ மார்க்கத்திலோ எந்த துறையும் சொல்ல முடியாது, ஆனா எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றாங்க, அழகா வழங்கப்பட்ட தோட்டத்தை திருப்பி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சேரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த மெஹரா பிரிஞ்ச தோட்டத்தை திரும்பி வாங்கிட்டு அந்த பெண்ணை தலாக் செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே திருமணமாகிற ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்தை கூட கூறாம தலாக் கேட்கா அப்படிங்கும் போது, என் ஃப்ரெண்ட் இன்னும் திருமணம் ஆகாம இருக்காரு. ஆனா அவனால எடுத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நீ சொல்ற ஹதீஸ் எல்லாமே சரிதான். இப்படிதான் பெண்களுக்கான கடமைகளை மட்டும் அவங்க மேல திணிக்கிறாங்க. அவங்களுக்கு வளரப்பட்ட உரிமைகளை அவங்க இடத்துல பறிச்சுட்டாங்க. மார்க்கெட்ல இந்த உரிமைகள் போலவே இன்னொரு ஸ்பெஷலான உரிமையும் அல்லாஹ் பெண்களுக்காக கொடுத்துருக்கான். ஒரு பெண் திருமணமாகி தலாக் செய்யப்பட்ட நிலையிலையோ அல்லது கணவன் இணைந்த நிலையிலையோ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய எதிர்காலத்தை தனியா மேற்கொள்ள முடியாதுல்ல. அதுக்காக அல்லாஹ் அந்த பெண்களுக்காக அந்த பெண் மறுமணம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை சொல்லி காட்டுறான், ஒரு பெண் திருமணமாகி தலாக்கான நிலையிலையோ அல்லது கணவன் இருந்த நிலையிலையோ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய இத்தா காலத்தை நிறைவு செய்ததுக்கு அப்புறம் மறுமணம் செய்வதற்கு அவங்க விரும்பிய கணவரை அழகிய முறையில் மறுமணம் செய்ய நினைத்தால் அதை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை சொல்லி கொடுத்தான். கல்யாணமாகி மறுமணம் செய்யக்கூடிய பெண்ணே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது தடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட மனநிலை, அவளுடைய விருப்பம் எப்படி இருக்கும், அது வீட்டுல தெரிவிக்க வேண்டியது கண்டிப்பா ரொம்ப முக்கியமா. நீ அவகிட்ட எடுத்து சொல்லு. இன்ஷா அல்லாஹ் நான் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر.